ஒவ்வொரு சனிக்கிழமையும் நாங்கள் ஃபுட் டொனேட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சனிக்கிழமையும் நாங்கள் ஃபுட் டொனேட் பண்ணோம். இந்த தடவை தயிர் சாதம் கொடுக்கலான்னு தான் பிளான்ல இருந்தது. ஏன்னா போன தடவை பண்ண தயிர் சாதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் திடீர்னு பார்த்தீங்கன்னா மழை பெய்ய ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை காலத்தில் நம்ம தயிர் சாதம் கொடுக்குறது அவ்வளோ இது கிடையாது அப்படின்ட்டு நாங்கள் தயிர் சாதம் அது பதிலாக புளி சாதம் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். புளி சாதமும் ரொம்ப நல்லா இருந்தது. டேஸ்ட்டும் சூப்பராகவே இருந்தது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இது வரைக்கும் நாங்கள் பேச்சுலராக மட்டும் தான் சமைச்சிருந்தோம். நாங்கள் சாப்பிட்ற மட்டும் தான் சமைச்சிருந்தோம். ஆனால் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணி கொஞ்சம் நல்லா சமைக்கிற அளவுக்கு வந்திருக்கோம். நாங்கள் சமைச்சு முடிச்சு பார்சல் கட்டுற வரைக்குமே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகவே இருந்தது. எதுக்காகனா, போன வாரம் நாங்கள் கொடுத்த தயிர் சாதம் ரொம்ப கம்மியான குவான்டிட்டியில் இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட்ல நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நாங்கள் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் அதில் நிறையா தாங்க கட்டுறோம். பட் ஆனால் என்னன்னா, போன வாட்டி தயிர் சாதம்ன்றதுனால அது பேப்பர்லேயே ஊறி கிட்டத்தட்ட 10 பார்சல் வரைக்கும் வீணாச்சு. அதை நான் போன வீடியோவில் கூட சொல்லலை. எதுக்காகனா, அதை சொல்லணும்னு எனக்கு விருப்பமும் இல்லை. என்னங்க பண்ணுறது, எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நல்லா கொடுக்கணும் தான் ஆசைப்பட்டோம். ஆனால் எங்களால் முடிஞ்ச அந்த பேப்பர்ல அவ்வளோதாங்க பிடிக்குது. இந்த தடவை புளி சாதம்ன்றதுனால எந்த பிரச்சனையுமே இல்லை. திங்கக்கிழமை தீபாவளின்றதுனால அவங்களுக்குலாம் ஒரு ஸ்வீட் பாக்ஸும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைச்சேன். ஆனால் என்னால் அந்த அளவுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. வெறும் ஒரு ஜாங்கிரி அளவு தான் அஃபோர்ட் பண்ண முடியும்.